சந்திப்பு ஒரு காத்திரமாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்தாலும் அவர் சந்தித்தன் பின் கொழும்பில் சென்று ஊடகத்துக்கு வழங்கிய தகவல் எங்களுக்கு திருப்தியற்ற தன்மையை காட்டுகிறது. உள்ளக பொறிமுறையை பலப்படுத்துவதன் மூலம் எங்களுக்கான தீர்வுகள் அமையலாம் என்ற வகையில தான் ஊடக செய்திகளை நான் பார்த்தேன். அதில் எங்களுக்கு உண்மையாக உடன்பாடு இல்லை. காரணம் என்னவென்றால், நாங்கள் கடந்த 16 வருடங்களாக போராடிய ஒரு நிமித்தமாகத்தான் 2015ஆம் ஆண்டு காணாமக்கப்பட்ட அலுவலகம் ஸ்தாபிக்கப்பட்டது. குறிப்பாக காணாமக்கப்பட்ட அலுவலகத்தை வடகிழக்கில் இருக்கிற தமிழ் மக்கள் நாங்கள் நிராகரிச்சோம். எங்களுக்கு அது வினைத்திறனான செயற்பாடாகவும் இருக்கவில்லை. அதே நேரம் காணாமக்கப்பட்ட அலுவலகம் நியமிக்கப்பட்டுள்ளது தவிர நாங்கள் வெளிந்து காணாமக்கப்பட்டாக்களையும் கையில் ஒப்படைத்தவர்களுக்குமான நீதி கோரல் பொறிமுறையை தான் நாங்கள் விரும்புகின்றோம். எங்களுக்கு ஒரு திருப்தியற்ற செயற்பாடாக இருக்கிறது. இது வெறுமென சர்வதேசத்தை திருப்திப்படுத்துவதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு அலுவலகமாக தான் நாங்கள் இதை பார்த்தோம். அந்த வகையில தற்போது என்பிபி அரசாக வந்திருந்தாலும் புதிய பணிப்பாளர் உறுப்பினர்கள் முன்னுக்கு இருந்த உத்தியோகர்களை விட தற்போது உள்ளவர்கள் புதியவர்களாக இருந்தாலும் அவர்கள்ட்ட குறைபாடுகள் பலதரப்பட்ட வகையில இருக்கிறது. முதலாவது குறைபாடு ஆளணி பற்றாக்குறை. ஆளணி பற்றாக்குறை இருப்பவர்கள் எந்த ஒரு முன்னெடுப்புகளையோ செயற்பாடுகளையோ தேட நடவடிக்கைகளை செய்கின்ற போது தங்களுக்கு ஆளணி பிரச்சனை இருப்பதை கூறிக்கொண்டிருப்பார்கள். அது எங்களுக்கு ஒரு பலவீனமான செயற்பாடு. உயர்ஸ்தானியோட அறிக்கையிட நாங்கள் உள்ளக பொறிமுறையை வினைத்திறன் ஆக்குவதன் மூலம் அல்லது காணாமக்கப்பட்ட அலுவலகத்தை இன்னும் மேம்படுத்துவதன் மூலம் சீர் செய்வதன் மூலம் எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற ஒரு கருத்தாடல் அந்த அவருடைய உரையில வர்றதை நான் பார்க்கிறேன். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இரண்டாவது விடயம் நாங்கள் காணாம போன சான்றிதழ் தான் காணாம போன உறவுகளுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு நியாயமான கோரிக்கையை முன்வைத்திருந்தோம். ஆனால் மரண சான்றிதழ் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமான நிலப்பாட்டுக்கு எங்கள் உறவுகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். காரணம், எங்களுக்கு கடந்த காலத்தை விட இப்ப 2 லட்சம் ரூபாய் கொடுப்பனவு என்ற ஒரு நிலப்பாட்டிலே மக்கள் கொண்டிருக்கின்றார்கள். அது ஒரு உறவுக்கான நஷ்ட ஈடோ இழப்பீடோ அல்ல, ஒரு இடைக்கால கொடுப்பனவு. அப்ப இடைக்கால கொடுப்பனவுக்கு அந்த கோவையை நிரப்புவதற்காக காணாமக்கப்பட்ட உறவுகளிடமிருந்து இவங்கள் கேட்கின்ற ஆவணங்கள் மரணப்பதிவு. அப்ப காணாம போன ஒரு நபருக்கு ஏன் நாங்கள் மரணப்பதிவை வைக்க வேண்டும்? அப்ப நாங்கள் அண்மையில நான் சந்தித்த ஒரு இடத்துல மட்டக்களப்பு இலங்கைக்குவே பொருத்தமான பதிவாளர் நாயகத்தின் பிரதி தலைவர் வந்திருந்தார். அப்ப அவர்கிட்ட நாங்கள் கேட்டோம், காணாம போனவருக்கு நாங்கள் மரண சான்றிதழை வழங்குவது நியாயமான காரியமா?